வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். நம்ம வீட்டில் ஒரு கெஸ்ட்டை கூப்பிடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க யாரா வேணா இருக்கலாங்க. ஆனால் அவங்க வராங்க அப்படின்றதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட பெஸ்ட் ரெசிபிலாம் என்னென்ன, இல்லை அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்கள எப்படியெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எல்லாம் போடுவோம். ஸோ நம்ம கண்டஸ்டன்ஸும் அப்படி தான் ஒவ்வொரு எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட்டான ஒரு ரெசிபியை கொண்டு வந்து இது கண்டிப்பாக ஷெஃபை இம்ப்ரெஸ் பண்ணும், நமக்கு நல்ல ஃபீட்பேக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்புறதுக்காக தானே இவ்வளோ வேலையும் செஞ்சுருக்காங்க. ஸோ அப்படி பெஸ்ட்டான இந்த வாரமும் 4 ரெசிபிஸ் நமக்கு இருக்குது. ஸோ இதுக்கான ஃபீட்பேக்ஸ் யாருக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் போக போகுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ நம்ம ஷெஃப் பிரவீன் அவர்களை இன்வைட் பண்ணணும். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கும். அண்ட் இந்த வாரம் ரெசிபிஸுமே நல்லா இருக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்க ரெசிபிஸ் என்னென்ன இருக்குன்னு. கேள்விப்பட்டிருக்கேன். சோ இப்பவே மைண்ட்ல ஒரு ப்ரிப்பரேஷனோட தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு எதிர்பார்ப்போட தான் இருக்கேன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் எப்படி சார், சிக்கன் இருக்கு, நமக்கு வெஜ் இருக்கு, ஸ்வீட் இருக்கு, எப்படி நீங்க போக போறீங்க? வரிசை இதே மாதிரி போயிடலாமா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? நார்மலாக பன்னீர் பட்டர் மசாலா கேள்விப்பட்டிருப்போம். ஆமாம். அதே எக்கில் செஞ்சு பார்க்கலாமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது நல்லா இருந்தது, அதனால எக் பட்டர் மசாலா. கிரேட். ஓகே. ஸோ அப்படி கண்டுபிடிச்சது தான் இந்த ரெசிபி. ஆமாம். ஃபைன். 3 எக்கில் என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு, கரம் மசாலா, சில்லி ஃப்ளேக்ஸ், கசூரி மேத்தி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எக்கை நல்லா பீட் பண்ணி பாத்திரத்துலையோ இல்லை கேக் பேன்லேயோ வந்து நீங்கள் அதை க்ரீஸ் பண்ணிவிட்டு வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்ல தண்ணியை விட்டு அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வச்சிருந்தோம் இல்லையா இந்த எக் மிக்சர், அதை வந்து நல்லா அதில் ப்ளேஸ் பண்ணுறோம். க்ளீனாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பிளேஸில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு முழு வெங்காயம், தேவையான அளவுக்கு முழு தக்காளி, அண்ட் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு இஞ்சி, பூண்டு பல், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃபைனாக பிளெண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஜாரில் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பை போட்டுக்கிட்டு கசூரி மேத்தி, மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு வெண்ணெய், உப்பு, ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃபைனாக பிளெண்ட் பண்ணிக்கணும். ஃபைனாக பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு பட்டர், அதுக்கப்புறம் அது கூட தேவையான அளவுக்கு எண்ணெய், இது ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா இந்த பட்டரும் எண்ணெயும் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கிரீன் சில்லி நம்ம வேக வச்சுருந்தோம்ல அதுலேருந்து எடுத்து வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு மிக்சர் பண்ணோம் இல்லையா இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதி வந்துட்டு நம்ம இப்போ இன்னொரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கேஷ்யூ பேஸ்ட், அந்த கலருக்கு வர அளவுக்கு அதை குக் பண்ணணும். குக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேஷ்யூவோட பேஸ்ட்டை எடுத்து அதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா உப்பை சரி பார்த்ததுக்கப்புறம் ஸோ திக்னஸ்க்கு வர அந்த கேப்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த முட்டையை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இந்த முட்டையை நம்ம அப்படியே எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு கேக் மாதிரி வரும். அதை வந்து நம்ம பன்னீர் மாதிரியே கட் பண்ணோம். பன்னீர் மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் அதையுமே அதில் நம்ம போட்டு அந்த மசாலாவில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சிடணும். நமக்கு அந்த எக் பட்டர் மசாலாவோட கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கசூரி மேத்தி போட்டு நீங்கள் கார்னிஷ் பண்ணி இறக்கிட்டீங்க அப்படின்னா வேலை ஓவர். எக் பட்டர் மசாலா. யா. ஏன் திடீர் எக் பட்டர் மசாலா இந்த மாதிரி பண்ணீங்க? சில பேர் குழந்தைங்க வந்து பன்னீர் சாப்பிட மாட்டாங்க, அப்போ எக்கு சாப்பிட்ற குழந்தைங்களும் இருக்காங்க. அப்போ எக்குலேயே பன்னீர் மாதிரி பட்டர் மசாலா செஞ்சு கொடுக்கலாமேன்னு நான் ட்ரை பண்ணேன். நல்லா இருந்தது. அதே ஆக்சுவலி இங்கேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கும்னு, உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே. பட்டர் மசாலா என்ன கலரில் இருக்கும்? பட்டர் மசாலா ஆக்சுவலாக ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். அதில் வந்து ஃபுட் கலர் கலப்பாங்க. நான் நேச்சுரலாக ஃபுட் கலர் கலக்கலை, எந்த சைடு எஃபெக்ட்டுமே வேணான்றதுக்கோசம். வாழைக்காய் கருப்பாக கூடாதுங்கிறதுக்காக நம்ம அதோட தோலை எடுத்துட்டு எப்படி நமக்கு எந்த ஷேப்ல தேவையோ அதை கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கோம். அவ்வளவுதானப்பா? ஏதாவது உப்பு கிப்பு ஆட் பண்ணி? இல்ல வெறும் தண்ணியில தான் போட்டு. ஓகே, சூப்பர். அண்ட் கசகசாவை நம்ம எதுக்கு ஆட் பண்றோம்? இதுல கசகசா என்ன நமக்கு பண்ண போகுது? கசகசா வந்து வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லது. ரெண்டாவது வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்குங்கிற வாசனைக்காக போட்டு நல்லா இருக்கும். சூப்பர். அண்ட் கசகசா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியான இன்கிரீடியன்ட்டும் கூட. அண்ட் கலர் பவுடர் வந்து தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நம்ம இன்னைக்கு அந்த ஒரு ஆரஞ்சு கலர் பவுடரை எடுத்து வச்சிருக்கோம், கேசரி பவுடர்னு சொல்லுவாங்க. ஆமா, கேசரி. ஓகே, மற்ற எல்லாமே ரெடியா இருக்குப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்?
ஃபர்ஸ்ட்டு வாழைக்காவை ஆயிலில் பொரிச்சு எடுக்கணும். எடுத்துடலாமா? கடாய் வேணும். ஆமா. கடாய் வச்சிடலாமா? எண்ணெயை கடாயில காய வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே வாழைக்காவை ஃப்ரை பண்ணி எந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரை பண்ணணுமோ அதை எடுத்து தனியா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேன் வச்சு அந்த பேன்ல எவ்வளோ எண்ணெய் தேவையோ போட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாம் போட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு நறுக்கிய வெங்காயத்தை போடணும். வெங்காயமும் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு காரம் மிளகாய் தூளை ஆட் பண்றோம். மிளகாய் தூளை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மஞ்சள் தூளை போடுறதுக்கு அப்புறம் உப்பு சரி பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த வாழைக்காவை அதுல ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்ச நேரம் குக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு 2 விஷயம் அரைக்க வேண்டி இருந்துச்சு. ஒன்று, தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பையும் கசகசா இது 2த்தையுமே போட்டு நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிக்கணும். ஃபைன் பவுடர் ஆக்கிட்டு அதையுமே இந்த மசாலா அண்ட் வாழைக்காவோட ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கொஞ்ச நேரம் குக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கருவேப்பிலை தூவி அதை கார்னிஷ் பண்ணி இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் வாழைக்காய் காரக்கறி. கும்பகோணம், தஞ்சாவூர் சைட்லலாம் இதுதான் சார் ரொம்ப ஃபேமஸ்ஸு. கல்யாணம், காது குத்து எல்லாத்துக்குமே இதுதான் செய்வாங்க. இந்த வாழைக்காய் காரக்கறி இல்லாமல் செய்ய மாட்டாங்க. கல்யாணம் நடக்குதோ இல்லையோ அந்த காரக்கறிக்கு இதுதான் மெயினாக செய்வாங்க. அதனால எங்கள் ஊர் கும்பகோணம், அதனால இதுதான் ஃபேமஸ்ஸு. இது பசங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டா கூட நான்வெஜ் கேட்டாக்கா வாழைக்காய் காரக்கறின்னு சொன்னாக்கா விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைக்காயில் எப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என் கெஸ்ட்டு வர்றவங்க முக்கால்வாசி பேருக்கு நான் இதுதான் சார் செஞ்சு தருவேன். ஓகேவா? ஃபேமஸான டிஷ் தான் பொட்டேட்டோ காரக்கறின்னு சொல்லுவாங்க. இது வாழைக்காய் காரக்கறி. உருளைக்கிழங்கு பதிலாக வாழைக்காய் ஆட் பண்ணியிருக்கீங்க. நான்வெஜ் மாடலில் தான் இருக்கும் சார் இது. ஆனால் இது வெஜ்ஜி தான், நான்வெஜ் மாடலில் செஞ்சுருக்கோம். பொட்டுக்கல்ல மாலாடு அப்படிங்கிற ஒரு ரெசிபி சொன்னீங்க. ஸோ இந்த ரெசிபி பத்தி எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. இது வந்து நாமளா ஸ்வீட் யாருமே நம்ம கடையில தான் வாங்கி சாப்பிடுவோம். நாமளா ஸ்வீட் சாப்பிட மாட்டோம். ஆனா இது குழந்தையில இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாமே சாப்பிடலாம். ஓகே, சாப்பிடவும் சாஃப்டா நல்லா இருக்கும். சூப்பர். அதுவும் வந்து 4 இன்கிரீடியன்ட் தாங்க இருக்கு. பொட்டுக்கல்லைய நம்ம ஒரு கப் எடுத்து வச்சிருக்கோம். சக்கரை அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் வச்சிருக்கோம். ஸ்வீட்னஸ் வேணும்ல. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம பொட்டுக்கல்ல ஏன்னா கொஞ்சம் அந்த ஸ்மெல் இருக்கும், லைட்டா ப்ரௌனா லேசா வதக்கிட்டு 2த்தையுமே நம்ம பொடி பண்ண போறோம். சுகரும் சரி பொட்டுக்கல்லையும் சரி. சூப்பர். பொட்டுக்கல்ல 1 கப் நாங்க எடுத்திருந்தோம். அந்த 1 கப் பொட்டுக்கல்லைய அப்படியே லைட்டா சூடு காமிச்சோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ட்ரையா அப்படி சூடு காமிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த பொட்டுக்கல்லையோட பச்சை வாசனை போகும்னு சொன்னாங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அது ஆறுற கேப்ல நம்ம தேவையான சர்க்கரை எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த 1 கப் உடைச்ச கடலைக்கு நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்ட சர்க்கரை பார்த்தீங்கன்னா இந்த மிக்சியோட ஜார்ல ஒரு 1/2 ஜாருக்கும் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டோம். ஏலக்காவை பவுடர் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ ஸ்டில் நம்ம வந்து அதை பவுடர் பண்ணும்போது சர்க்கரையோட போட்டுக்கிட்டோம். அதை நல்லா நம்ம வந்து ஃபைனா பவுடர் பண்ணிக்கிட்டோம். பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஜலிச்சு ஒரு பவுல்ல போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பொட்டுக்கல்லை எடுத்தோம். பொட்டுக்கல்லையும் பவுடர் பண்ணோம். ஸோ பொட்டுக்கல்லை அரைச்ச அளவு அண்ட் சக்கரை அரைச்ச அளவு 2த்தையுமே பார்த்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ 2த்தையுமே தேவையான அளவுக்கு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நெய்யை நம்ம நல்லா சூடு பண்ணோம். ஸோ நிறைய நெய் தேவைப்படும்னாங்க. நம்ம எடுத்துக்கிட்ட பவுல்ல எல்லா நெய்யும் போட்டு அதை ஃபுல்லா மெல்ட் ஆக்குனதுக்கு அப்புறம் அதுல நம்ம எடுத்து வச்சிருந்த தேவையான அளவுக்கு முந்திரியை போட்டு முந்திரியை லைட்டா சூடு காமிச்சதுக்கு அப்புறம் அதையுமே நம்ம இந்த பவுடர்ஸோட ஆட் பண்ணிக்கிட்டோம். பவுடர்ஸோட ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கையில உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நெய்யை கிரீஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சு வச்சிங்க அப்படின்னா இதுதான் பொட்டுக்கல்ல மாலாடு. மாலாடுனா என்னமா? மாலாடுன்றது ஒரு ஸ்வீட். அது நம்ம பால்கோவா அந்த மாதிரி நாமளா வீட்டில் செய்கிற மாதிரி. இது வந்து பொட்டுக்கல்லையும் சுகர் வச்சு பண்ணுறது. பைட் பண்ணும்போது அவ்வளோ ஹார்டா இல்லை சார்? ஓகே. நம்ம சிக்கனை வந்து போனோட எடுக்கணுமா போன்லெஸ்ஸா எடுக்கணுமா? போன்லெஸ்ஸான்னு இல்லை, போனோட இருந்தாலும் ஓகே, போன்லெஸ்ஸா இருந்தாலும். சில பேருக்கு எது பிடிக்குமோ அதுக்கு அவங்களுக்கு ஏத்தாப்புல. ஓகே, நமக்கு இதுல மசாலா தான் முக்கியம். சிக்கன் போட்டு நம்ம அதை பரட்டோம்னா அது ஓகே. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அரைக்க போறோமா இல்ல குக் பண்ண ஆரம்பிச்சு? இல்ல, குக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த டைம்ல நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம். கடாய் எடுத்துடலாமா? எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு முந்திரி, தேவையான அளவுக்கு கசகசா, தேவையான அளவுக்கு மிளகு, சோம்பு அண்ட் தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைனா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபைன் மசாலாவை அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு சோம்பையும் போட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு,
கடற்பாசி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வரும்போது நறுக்கிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். நறுக்கிய வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் பச்சை மிளகா தேவையான அளவுக்கும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதெல்லாம் வந்து ஒரு மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா கருவேப்பிலை தேவையான அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சிக்கனை ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, க்ளீன் பண்ண சிக்கன், அதை ஆட் பண்ணிட்டு மஞ்சள் தூள் அண்ட் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணணும். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா சிக்கனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ண வைக்கணும். ஸோ குக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வெட் மசாலா இருக்குல்ல, மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மறுபடியும் மூடி வச்சு ஃபுல்லாக அந்த செட்டிநாடு சிக்கன் மசாலாவாக ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும். குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உப்பையும் சரி பார்த்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெசிபி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நமக்காக இருக்கிறது வந்து செட்டிநாடு சிக்கன் மசாலா. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதால அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் விரும்பல. ஸோ அவங்க உட்காந்தே பதில் சொல்லலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் உட்காந்தே சொல்லலாம் அண்ட் உங்களோட ரெசிபியை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் சார் கிட்ட இதை பற்றி என்ன சொல்லணுமோ ப்ளீஸ் சொல்லுங்க. சார் இது செட்டிநாடு சைடில் ரொம்ப ஸ்பெஷலு. நான் செய்யறதுலேயும் இதான் எனக்கு ஸ்பெஷலான ஐட்டம். இது ஸ்டார்டிங்கில் செய்கிற சமைக்கிறவங்கலாம் கொஞ்சம் தெரியாதுல்ல, அதனால் இதை பார்த்தா நிறைய பேர் ரீச் பண்ணிப்பாங்கன்ட்டு நான் இதை பண்ணேன். செட்டிநாடுனா நீங்கள் காரைக்குடியா? ஆமாங்க சார். செட்டிநாட்டில் என்ன ஃபேமஸ்? செட்டிநாட்டில் சிக்கன் ஃபேமஸ்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிநாட்டில் பார்த்தாலே நிறைய வகைகள் இருக்குது. ஆக்சுவலாக செட்டிநாடுல மசாலா ஃபேமஸ். அவங்களோட மசாலா அந்த பொடித்துவம் வந்து நிறையா இருக்கும். நம்ம நீங்கள் கேட்டீங்க. ஓகே, அந்த பொடியை வச்சு நம்ம பேஸ் பண்ணி நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன போடுவீங்க செட்டிநாடு பொடியில்? இதில் பட்டை கிராம்பு எல்லாமே நான் பேஸ்ட் பண்ணி அரைச்சி போடுவேன். அதான் என்னென்ன பொடின்னு கேட்டேன். பொடி கரம் மசாலா போடுவோம். அப்புறம் மிளகு பொடி, மிளகு தான் அதிகமாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பட்டை, இதுவும் மிளகு சீரகம்லாம் தனியாக வேற பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். வேற என்ன போடுவீங்க? வேற எதுவும் போடல, இது மட்டும்தான். இப்போ 4வது பரிசுன்னு சொன்னாலும் சரி, இல்ல ஒரு கான்ஸ்டலேஷன் பரிசுன்னு சொன்னாலும் சரி, பியூட்டிஃபுல் சீ த்ரூ கண்டெய்னர்ஸ் 3 இருக்கு. ஸோ இது யாருக்கு நீங்க டிசைட் பண்ணிருக்கீங்க? வாழைக்காய் காரக்கறி. ஓகே, கொடுத்துடலாம். தேங்க்யூ சார். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான சீ த்ரூ கண்டெய்னர்ஸ். கங்க்ராட்ஸ். அடுத்த 3வது பரிசு சேம் பியூட்டிஃபுல் ஒரு 3 பேக் ஆஃப் சீ த்ரூ கண்டெய்னர்ஸ் இருக்கு. இது யாருக்கு போக போகுது? இது எக் பட்டர் மசாலா. ஓகே, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 3வது பரிசு. கங்க்ராட்ஸ். இப்போ 2வது பரிசு இருக்கு. அகைன் ஒரு சூப்பர் ஹாட் பேக். ஸோ இந்த ஹாட் பேக் யாருக்கு? பொட்டுக்கடலை மாலாடு. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 2வது பரிசு. கங்க்ராட்ஸ். ஸோ முதல் பரிசு பார்த்தீங்க அப்படின்னா சார் கிட்ட புல்லட் மிக்சர் இருக்கு. இது யாருக்கு இந்த வாரம் போகுது, என்ன ரெசிபிக்கு சார் டிசைட் பண்ணியிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன் மசாலாக்கு தான் வந்து சார் முதல் பரிசு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு கண்டிப்பா எல்லா ஃபீட்பேக்ஸும் கேட்கலாம். கொடுத்துலாம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு முதல் பரிசு புல்லட் மிக்சர். கங்க்ராட்ஸ். ஸோ இப்போ கிஃப்ட்ஸை கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஃபீட்பேக்ஸ், அதுக்கான டைம் நமக்கு கண்டிப்பா வேணும். அண்ட் ஃபீட்பேக்ஸ் எதுல இருந்து போடலாம் ஷெஃப்? இதுல இருந்து போயிடலாம். ஓகே, எக் பட்டர் மசாலா. எக் பட்டர் மசாலா கலர் ப்ளஸ் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசி இருக்காது, ஸ்வீட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. ஓ, ஸ்வீட்னஸ் இருக்கு. ஆமாம், ஸ்வீட்னஸ் இருக்கணும், மைல்டாக இருக்கணும். ஸ்வீட்னஸ் அண்ட் சார் இருக்கணும். சார் கம்மியாக இருக்கு. ஓஹோ, சார் கொஞ்சம் சார் அதான் எனக்கு தக்காளி நிறைய ஆமா, போடணும். ஆமா. ஓகே, ஸோ தக்காளி இன்னும் கொஞ்சம் தேவை. ஆமாம், ஓகே ஃபைன். ஸோ அதனால அதுதான் நமக்கு தக்காளியோட புளிப்பு வரணும், மெயினாக வரணும். தக்காளியோட புளிப்பு வரணும். பட்டர் மசாலா அப்படின்னு சொன்னாலே மக்னி கிரேவி மெயினாக வந்து தக்காளி தான். 85% தக்காளி, 15% தான் ஆனியன். அதுக்கப்புறம் அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வரைக்கும் நம்ம கேஷ்நட் க்ரீம் ஆட் பண்ணுறோம். ஃப்ளேவருக்கு பட்டர் இந்த கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறோம்.
ப்ளஸ் அந்த ஸ்பைசி மேக்ஸிமம் வந்து அந்த கசூரி மெத்தி, அதாவது காஷ்மீரி சில்லி வர ஸ்பைசி தான் வரும், எக்ஸ்ட்ரா ஸ்பைசி வராது. அது மேக்ஸிமம் அது கலர் தான் கொடுக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர் அதில் ஸ்பைசி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சுகர் ஆட் பண்ணுவோம், பட் சுகர் வந்து மைல்டாக ஆட் பண்ணுவோம். இதுதான் பேசிக் ரெசிபி. கார்னிஷ் வந்து இது மாதிரி கேஷ்நட் போடணும்னு அவசியம் இல்லை. க்ரீம் ஊற்றலாம், கசூரி மெத்தி போடலாம். மற்றபடி டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. நல்லா பண்ணியிருக்கீங்க. ஓகே. வாழைக்காய் காரக்கறி. வாழைக்காய் காரக்கறி அது ஆக்சுவலாக பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கும்பகோணம் சைடு இருந்தாலும் பொட்டேட்டோ காரக்கறி வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும், எல்லாம் செய்வாங்க. அதே சேம் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கீங்க. நல்லா பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் அதில் கொஞ்சம் பச்சை வாசம் வர மாதிரி இருக்குது கொஞ்சம் அந்த இதுக்கு. மற்றபடி நல்லாயிருக்கு, டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கு. வாழைக்காய்க்கு நீங்கள் சொன்ன மாதிரி அது நான்வெஜ் இல்லாதவங்களுக்கு கொடுத்தா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. பட் கொஞ்சம் பச்சை வாசம் வருது. ஃபஸ்ட்டு நல்லா மசாலா குக் பண்ணிவிட்டு நம்ம இந்த வெஜிடபிள் ஆட் பண்ணோம்னா, என்ன காயாக இருந்தாலும் அதை ஆட் பண்ணோம்னா, அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணிவிட்டு நம்ம அது கொஞ்சம் அந்த மசாலா வந்து காய்க்குள்ளே போகிற வரையும் நம்ம குக் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் சரியாக மசாலா குக் ஆகலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுனா, காய் இன்னும் அதிகமாக ஓவர் குக் ஆயிரும், காயில் உடஞ்சிரும், மசாலாவில் மிக்ஸ் ஆயிரும். ஸோ அதுதான் நம்ம கொஞ்சம் மசாலாக்கான டைமிங் கொடுத்துருந்தா தட் வில் பி. அந்த மசாலா கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கலரும் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். கொஞ்சம் லைட்டாக மேக்ஸிமம் நீங்கள் குக் பண்ண பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் அந்த ஷேடுக்கு போயிடும். ஃபைன். ரெட்டிஷ் ப்ரௌன் அந்த மாதிரி வந்துடும். ஓகே. ஓகேவா? மசாலா பச்சை வாசம். ஓகே ஃபைன். லட்டு, நம்ம லட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. மேபி அந்த கீனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த ஹார்ட்னஸ்னால தான் உங்களுக்கு இது. மற்றபடி டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதில் இருக்க நீங்கள் போட்டிருக்க அந்த கீ, அந்த சுகர், ப்ளஸ் சின்ன பசங்களுக்கு வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஐட்டம் கண்டிப்பாக அது கொடுத்தா நல்லா போகும். அதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம கேஷ்நட் அந்த மாதிரி எதாவது போடலாம். கேஷ்நட் போட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் பவுடர் பண்ணியே போடலாம். வி கேன் ஆட் பவுடர், கேஷ்நட், பாதாம் அப்படி ஆட் பண்ணுறோம். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கூட இருக்கும். பாதாம்லாம் ஆட் பண்ணும்போது, பவுடர் பண்ணும்போது டேஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. அண்ட் எதற்காக நம்ம முதல் பரிசு இது 3 தாண்டி அதுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கான ஃபீட்பேக் கொடுத்தே ஆகணும். அதுக்கு ஏன்னா அந்த செட்டிநாடு அப்படின்னு சொன்னா அவங்களே சொன்னாங்க காரைக்குடியிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி. ஸோ செட்டிநாடு அப்படின்னு சொன்னாலே அந்த மசாலாஸ் தான், மெயினாக மசாலாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அது நல்லா அந்த பிளெண்ட் ஆகிருக்கு, நல்லா குக் ஆகிருக்கு. அந்த சிக்கன்ல நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்கு, அந்த அரோமா இருக்குது. ஸோ அதுக்காண்டி தான் மெயினாக அந்த இது கொடுத்தது. மெயினாக வந்து மராத்தி மொக்கு யூஸ் பண்ணுவாங்க செட்டிநாடு டிஷ்ஷில். மராத்தி மொக்கு, கல்பாசி, இந்த மாதிரி கல்பாசி போட்டாங்க, மராத்தி போட்டு. ஓகே. மராத்தி மொக்கு, கல்பாசி, அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது கூட நம்ம காஞ்ச மிளகா, மல்லி எல்லாம் போட்டு அரைச்சி தான் செட்டிநாடு பண்ணுவாங்க. அந்த ஃப்ளேவர் இருக்குது அதில். ஸோ ஒரு சிலது மிஸ் ஆனாலும் இந்த ஃப்ளேவர், ஏன்னா நிறைய மசாலாஸ் இருக்கும்போது அதில் ஒன்று சிலது மிஸ் ஆனாலும் தெரியாது. ஜாதி பத்திரி, ஜாதிக்காய் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று சிலது மிஸ் ஆனாலும் நம்மளுக்கு தெரியாது. ஓகே. அதனால அது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி வெல் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்ட்டீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே போய் இது இப்படி பண்ணால் இன்னும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம ஷெஃப் கிட்ட ஃபீட்பேக்ஸை வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் பார்த்து கண்ணும் கருத்துமாக குக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி பெஸ்ட் ரெசிபியாக தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு கிளம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிற மாதிரி